திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, மாடல் வைஸ் பிரித்து ப்ரீவியஸ் கொஷின்ஸு அண்ட் புக் சம்ஸை மாடல் வைஸ் பிரித்து ஃபார்முலாவே யூஸ் பண்ணாத எப்படி ஷார்ட்கட்ஸ் வைஸ் போட்டு வர்றது, சம்ஸு சால்வ் பண்ணுறது அப்படின்றதுக்கான பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 வீடியோவும் பார்ட் 2வும் பார்த்தாச்சு. இது 4th மாடல், ஓகேங்களா? 4th மாடல், அதாவது நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பேசிக்ஸ்லேருந்து சொல்லித்தருவோம், ஓகே? பேசிக்ஸ்லேருந்து ஃபுல்லாக நம்ம டெப்த்தாக சொல்லித்தருவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்போ 36th செம்மை பாருங்கள், ஓகேங்களா? இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா எதை பேஸ் பண்ணினா, இந்த இன்னு இல்லு, ஓகேங்களா? ஒரு ஈக்குவேஷன் மாரி கண்டினியூவாக போகும். இந்த 26% இன் அந்த மாரிலாம் வந்துட்டு அப்படியே கண்டினியூவாக கொடுத்துட்டே வரும், ஒரு ஸ்டேட்மெண்ட் மாரி, ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா எப்படி சால்வ் பண்ணுறாங்க பர்சன்டேஜில் சம்மில் அப்படின்றது தான் மாடல் 4, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 250 லிட்டரின் 12% என்பது 150 லிட்டரின் டேஷுக்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஓகேவா? இதை ஈக்குவேஷனாக எழுதுங்க. 250 லிட்டரின் இன்னுன்னு வந்துருச்சா, அப்போ அங்கே மல்டிபிள் போட்டுங்க. 12%, இந்த பர்சன்டேஜ் எடுக்கிறதுக்கு நான் இது பண்ணால் டிவைடில் 100ன்னு போடுங்க, ஓகேங்களா? 80 அப்படின்னு வந்துச்சுன்னா ஈக்குவல் டு, ஓகேவா? அதுக்கு அடுத்தது 150 லிட்டரின் 150ன்னு போட்டுட்டு 150 லிட்டரின் இன்னுன்னு வந்திருக்கா, அப்போது மல்டிபிள் போட்டுட்டு டேஷுக்கு சமம் அப்படின்னா x/100. ஏன்னா அது வந்து பார்த்தோன்னா, ஏன்னா இது பர்சன்டேஜில் கிடைக்குது இல்லையா, வேல்யூ வந்து பர்சன்டேஜில் தான் கிடைக்கும், அதனால் x/100ன்னு போட்டுக்கிறோம். இப்போது டிவைடில் இருக்கிற வேல்யூவும் இந்த சைடு டிவைடில் இருக்கிற வேல்யூவும் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே கேன்சல் பண்ணலாம். அதேமாரி மேலே இருக்கிற வேல்யூவும் இதில் மேலே இருக்கிற வேல்யூவும் அப்படியே கேன்சல் பண்ணலாம், ஓகேங்களா? இப்போது 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இது 5 டைம்ஸு, ஓகேங்களா? இதே 3rd டேபிளில் அடிச்சிங்கன்னா இது 4 டைம்ஸு. 5 4s are 20. எக்ஸோடைய இது வந்து பார்த்தோன்னா 20, ஓகேங்களா? ஃபஸ்ட் சம் முடிஞ்சு போச்சா? செகண்ட் சம் போகலாமா? இதில் ஒட்டு மொத்தமாக 37th கொஷின்ஸு. இந்த மாடலில் வந்து பார்த்தோன்னா செகண்ட் கொஷின், ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 5 இன் கொஷின் பாருங்கள். 5 இன் 10% மற்றும் 10 இன் 5% ஆகியவற்றின் கூடுதல் என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. நீ இந்த ஈக்குவேஷனே அப்படியே போடுங்க, அது வந்து கூடுதல் தான். இது ஈக்குவேஷன்லேயே கூடுதல் தான் இருக்கும், அவன் கொஷின்லேயே கூடுதல்னு ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டான், ஓகேங்களா? இப்போ பாருங்கள். 5 இன் இன்னுனா மல்டிபிள், ஓகேங்களா? 10% அப்படின்னா 10 அது பர்சன்டேஜ்லேருந்து எடுக்கணும்னா 100ன்னு போடணும்னு சொன்னோன்னா, மற்றும் அப்படின்னா மற்றும்னாலே என்ன, இது நம்ம பொருள் இது பண்ணிங்கன்னா இது மற்றும் இதோட சேர்ந்து இன்னொன்று இருக்குது அப்படின்னா, அப்போது அங்கே என்ன பண்ணோம், ப்ளஸ்ன்னு போட்டுக்கணுமா? அப்போது அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா 10 இன் இன்னுனா என்ன போட சொன்னேன், மல்டிபிள் போட சொன்னேன். அப்புறம் 5 இது பர்சன்டேஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு டிவைடில் 100 போடணும். இதில் பாருங்கள், இதில் எது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். 100 வந்து பார்த்தோன்னா காமனாக இருக்குது. அப்போது 1 இது டிவைடில் இருக்கிறதுனால 1/100ன்னு தான் நம்ம எடுக்கணும். 1/100ன்னு நம்ம வெளியே எடுத்துக்கலாம், ஓகேங்களா? பேலன்ஸ் அப்போ என்ன இருக்கும், மேலே இருக்கிற வேல்யூ அப்படியே இருக்குமா, 5 × 10 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 10 × 5, ஓகேங்களா? இதுவும் அப்படியே இருக்கும். அப்போது 5 × 10 50, 1/100 × 5 × 10 50 ப்ளஸ் 50, ஓகேங்களா? இதுவும் 10 × 5 are 50. அப்போது 100/100 மேலே ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1, இதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர், ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது 38வது கொஷின். 38வது கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வருவனவற்றில் எது சரியான ஏறுவரிசையில் அமைந்துள்ளது? சரியான ஏறுவரிசையில் எந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா அமைஞ்சுள்ளது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு 4 டேர்ம் கொடுத்துருக்காங்க. 4 டேர்மில் எது ஏறுவரிசையில் இது இந்த 4 நம்பரையும் ஏறுவரிசையில் அமைச்சு எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், 8இல் 25% கொடுத்துருக்காங்களா? அப்போ 8 இந்த இன்னு இல்லுன்னு வந்துட்டாலே மல்டிபிள்னு போட்டுருங்க. இன்னு இல்லுன்னு வந்துட்டாலே மல்டிபிள் போட்டுங்க. இந்த 25%-ஐ நார்மலாக எழுதுதுன்னா என்ன பண்ணுவோம், 25 டிவைடில் 100ன்னு போடுவோம். இது அடி கொடுத்தீங்கன்னா 1/4ன்னு வரும். இந்த ஏன்னா 25 அடிச்சிங்கன்னா 1/4, ஓகேங்களா? இந்த 4 அடிச்சிங்கன்னா 4 2s are 8. இதுக்கான இது வந்து பார்த்தோன்னா 2, ஓகேங்களா? அடுத்தது
ஆறில் இல்லைன்னா என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். 40%. 40% வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா 0 கேன்சல் ஆகிடும். இது 2ஆல் அடி கொடுத்தீங்கன்னா 5. ஓகேங்களா. 6 2 12 பை 5. ஓகேங்களா. 12/5. இதுக்கான வேல்யூ என்னென்னா 2.4. ஓகேங்களா. இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா 2.4. இது 2, இது 2.4. அதுக்கு அடுத்தது இதை மட்டும் இங்கே எழுதிக்கலாம். 2.4. ஓகேங்களா. ஏன்னா பேஜ் வந்து பார்த்தோன்னா குறைன்றதுனால. ஓகேங்களா. 9 இல்லைன்னா மல்டிபிள் 30%. இது பர்சன்டேஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு டிவைடில் 100. 0 கேன்சல். அப்புறம் 9 3s are 27/10. ஓகேங்களா. இந்தமாரி டிவைடில் 10ஓ இல்லை 100ஓ இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், இங்கே எத்தனை 0 இருக்குதோ அத்தனை இது தள்ளி பாயிண்ட் வச்சுப்போம் இல்லையா. அப்போ 2.7 தான் ஆன்சர். அதுக்கு அடுத்தது 15 இல்லைன்னா மல்டிபிள். ஓகேங்களா. 20. இது பர்சன்டேஜ்லேருந்து எடுக்குன்னா 20/100. 0 கேன்சல். 2 அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு. இந்த 5 வந்து பார்த்தோன்னா எத்தனை இது அடிக்கணும், 3 டைம்ஸ் அடிக்கலாமா. அப்போது 3 தான் இதுக்கான ஆன்சர். இதை ஏறு வரிசையில் ஏறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்து பாருங்கள், 2 இருக்குது, 2.4 இருக்குது, அதுக்கு அடுத்தது 2.7 இருக்குது, அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் 3. ஓகேவா. அதாவது இது ஆன்சர். இந்த ஆன்சர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதில் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, இந்த நம்ம கொஷின் கேட்டிருக்காங்களே 6 இது வச்சு தான் நம்ம போடணும். ஃபஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஏறு வரிசையில் தான், அதாவது ஏறிக்கிட்டே போவோம். வேலையை வந்து பார்த்தோன்னா ஏறிக்கிட்டே போவோம். இறங்கு வரிசைன்னா அதிகமாக இருக்கும், இறங்கிட்டே போவோம். ஓகேங்களா. இது கம்மியாக இருக்கும், ஏறிக்கிட்டே போவோம் வேல்யூ. ஓகேங்களா. இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு நீ வேல்யூ கண்டுபிடிச்சினாலே இதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா. இது புரியுதுங்களா. இந்த 2க்கு நேராக என்ன வேல்யூ வரும், ஃபஸ்ட்டு 8 25% பார்த்தோமா. அப்போது அந்த 8 25%. 2.4க்கு நம்ம என்ன பார்த்தோம், 40 60%. அப்போது ஆப்ஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. 6 இது பர்சன்டேஜ். அதுக்கடுத்தது 9 என்ன பார்த்தோம், 2.7%ன்னு பார்த்தோமா. 15 20%. இது அப்படியே நோட்ஸ் எடுத்துங்க. ஓகேவா. நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது நோட்ஸ் நம்ம கிளியராக எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் அடுத்தது ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டைம் நம்ம பார்த்தாலே போதும். அடுத்து நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா பார்க்கணும், இந்தமாரி பேசிக் மாடல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. அதுக்கடுத்து 39th கொஷின் பாருங்கள். 39 கொஷின், 1200 இல்லைன்னா என்ன பண்ணோம், மல்டிபிள் போடணும். 25%. அப்போது இந்த பர்சன்டேஜ்லேருந்து எடுக்கிறதுக்கு டிவைடில் 100. 1/4. 1/4. 4 அடிச்சிங்கன்னா 4 அடிச்சிங்கன்னா என்ன 4 3s are 12. அப்போ 300 தான் இதுக்கான ஆன்சர். இதெல்லாம் பேசிக் கொஷின். இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே ஆன்சர் போடலாம். நான் ஏன் பேசிக் கொஷின்ஸ் எல்லாம் இது பண்ணால் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா A to Z பர்சன்டேஜ் இருக்கும். ஓகே. A to Z பர்சன்டேஜில் இருக்கிற எல்லா மாடலுமே கவர் ஆகணும்னு அப்படின்றதுனால தான் இந்தமாதிரி நான் பேசிக்லேருந்து எல்லாமே சொல்கிறது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது பாருங்கள், 40th கொஷின் பாருங்கள். 40th கொஷின் 1140 இந்த பாருங்கள், 1140 இல்லைன்னா மல்டிபிள். ஓகேவா. 170% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இது அப்படியே இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது 114 × 17 இதுக்கான வேல்யூ என்னென்னா 1938. ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். இந்தமாரி சின்ன சின்ன வேல்யூவெல்லாம் ரொம்ப இந்த இன்னு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே படிப்பீங்கன்னா, நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் படிச்சிட்டிங்கன்னா வச்சிங்களேன், அதில் போர்ட் மாஸ் ரூல்னு ஒன்று வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் படிப்பீங்க. இந்த ரூலை வச்சே நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக போடலாம். நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபார்முலா படிக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே கொஷின் படித்தோன்னா ஆன்சர் அப்படியே தூக்கிடலாம். 41th கொஷின் பாருங்கள். மிக்சட் ஃப்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 3/4/7. ஓகேவா. அப்போது இது எப்படி இது பண்ணோம், இதையும் மல்டிபிள் பண்ணோம். 7 3s are 21. அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டணும். இது மல்டிபிள் பண்ணோம், இது ரெண்டுத்தையும் கூட்டணும்.
21 இது 4. அப்போ 25/7 இல் இன்னுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னுனா மல்டிப்ளை ஓகேவா, இன் 63% காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்போ 25 அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, 7 அடிச்சிங்கன்னா 9 டைம்ஸ், 7 9s are 63 ஓகேங்களா. அப்போது 9/4ன்னு வருதா, 9/4ன்னு வருது. இதை வந்து பார்த்தோன்னா பின்னமாக வேல்யூ கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஆப்ஷனில் பின்னமாக கொடுக்கல, தசமாக இதுவாக கொடுத்துருக்காங்க. அப்போது இதை வந்து பார்த்தோன்னா கேன்சல் பண்ணிங்கன்னா 2.25 அப்படின்ட்டு ஆன்சர் வரும். அடுத்தது பாருங்கள், ஒரு எண்ணில் 42வது சம்மு, ஒரு எண்ணில் இது மிக்சட் ஃப்ராக்ஷன் தான் இருக்குது. ஒரு எண்ணில் இது கொஞ்சம் இதுவாக கவனிங்க, இதுவும் ஈக்குவேஷன் மாரி தான். ஒரு எண்ணில்னால் நம்மளுக்கு தெரியாது. ஒரு எண்ணில் 16 2/3% என்பது 40 எண்ணில் அந்த எண் யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இது ஈக்குவேஷன் மாரி தான் எழுத போகிறீங்க. இது பாருங்கள், ஒரு எண்ணில் இருக்குது. இந்த எண்ணு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்ன்னு வச்சுங்க. ஒரு எண்ணில் எக்ஸு ஓகேங்களா, எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டு 16 2/3. 16 2/3 எப்படி எழுதலாம்னா 16 3 48, 48 ப்ளஸ் 16 3 48 ப்ளஸ் 2, அப்போது 50/3 ஓகேங்களா. 50/3 80னா ஈக்குவல் டு 40 ஓகேங்களா. இதில் ஒன்று கொடுத்துருக்காங்க, பர்சன்டேஜை நம்ம டெலிட் பண்ண இல்லையா, அப்போது டிவைடில் 100ன்னு போட்டுங்க ஓகேங்களா. இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு பாருங்கள். இந்த எக்ஸை அப்படியே எழுதிட்டு 50/3ன்னு எழுதிட்டு இந்த 100 வந்து பார்த்தோன்னா மல்டிப்ளையில் எடுத்துகிட்டு போங்க. இங்கே டிவைடில் 1 இருக்கிற மாரி ஓகேங்களா. இது மேலே போனால் 1/100ன்னு மாறிடும் ஓகேங்களா. ஈக்குவல் டு 40. இப்போது இந்த 50 இதையும் அடிபடலாமா, 2 டைம்ஸ் அடிபடுமா. இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் இன்ட்டு 1/3 2s are 6 ஓகே, 3 2s are 6 ஈக்குவல் டு 40 ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இப்போது இந்த சைடு டிவைடில் இருக்குது, இந்த சைடு டிவைடில் இருக்குதுன்னா இப்படி போச்சுன்னா இந்த வேல்யூ என்ன ஆகிடும்னா மல்டிப்ளேவாக மாறிடும். அப்போ என்ன ஆகும்னா 40 × 6, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 240. அவ்வளோதான் ஆன்சர். இந்த பாருங்கள், இந்த கொஷின் 43. இது பாருங்கள், ஏ அந்தமாரி வேரியபிள்லாம் வந்துருக்கு. ஒன்றும் இல்லை, இது ஈக்குவேஷன் மாரி தான் ஃபார்ம் பண்ண போகிறீங்க. பாருங்கள், ஏயின் 30% என்பது 60 எனில் ஏயின் மதிப்பு என்ன ஓகேவா. ஏயின் 30% என்பது என்னென்னா 60ன்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஏ என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. இதை அப்படியே ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுங்கள். ஏ இன்னுனா மல்டிபிள் ஓகேவா, 30%, இது பர்சன்டேஜ்லேருந்து எடுக்குன்னா டிவைடில் 100 என்பது 60 ஓகேவா. இதில் ஏன்ற வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இந்த 30 அப்படியே அடிக்கலாமா, மேலே இருக்குது, இது மேலே இருக்குது, அப்போது 2 டைம்ஸ் அடிப்படும். ஏ ஈக்குவல் டு இந்த 2, இந்த 100 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு போனால் மல்டிபிள் ஆகிடுமா, அப்போ 2 × 100 ஏ ஈக்குவல் டு 200. அவ்வளோதான் வேல்யூ ஓகேங்களா. அடுத்த கொஷின் பாருங்கள், 44வது கொஷின். 44வது கொஷின் இதுவும் ஈஸி தான். இது ஈக்குவேஷன் 2% கொடுத்துருக்காங்க பாருங்கள். 20 25% 20% என்பதின் மதிப்பு என்ன. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அப்படியே குழம்பிக்கவே கூடாது, எந்த ஈக்குவேஷனும் எந்த ஃபார்முலாவும் பயன்படுத்தவே கூடாது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஈக்குவேஷன் எழுதலாம். 20 இன் மல்டிபிள் போட்டாச்சு ஓகேங்களா. 20 இன் 25% இன் 20% எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். 25 கொடுத்தீங்கன்னா 4 டைம்ஸ் கொடுக்கும் அடி ஓகேங்களா. இந்த 2 அடிச்சிங்கன்னா 2, இந்த 2 மறுபடியும் அடிச்சிங்கன்னா அப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அது 1 தான் ஆன்சர் ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் 45வது கொஷின். 45வது கொஷின் பாருங்கள். இதை பாருங்கள், 45வது கொஷின். 45 மல்டிப்ளை கொஷின் மார்க்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு 90ல் 25% ஓகேங்களா. இந்த வேல்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷனில் ஒரு வேல்யூ வருது. இந்த 45%
இதுக்கு இந்தாண்ட பக்கம் வந்து பார்த்தோன்னா மொத்த வேல்யூவும் கொடுத்துட்டான். மொத்த வேல்யூ ஆனால் அது டேரெக்டாக கொடுக்கல. எப்படி கொடுத்துட்டான்னா அது ஒரு ஈக்குவேஷன் மாரி கொடுத்துட்டான். அப்போ பாருங்கள், இது வந்து எழுதலாமா? 45 மட்டும்தான் மல்டிப்ளை அவனே கொடுத்துட்டான். அப்போது இது டேஷ் ஓகேங்களா, இது எக்ஸு ஓகேங்களா, ஈக்குவல் டு 900 இல்லைன்னா மல்டிபிள் ஓகேவா, இல்லைன்னா மல்டிபிள் 25%, 25 ஓகேங்களா. இப்போது இதை வந்து அடி கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு வேல்யூ கிடச்சிரும். 0 0 கேன்சல் ஓகேங்களா. 9 5s are 45, இந்த 5 அடிச்சிங்கன்னா 5, எக்ஸ் ஈக்குவல் டு 5. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். ஒரே ஸ்டெப்பு தான், ஒரே ஸ்டெப்பில் அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இந்தமாரி சம்ஸ் எல்லாம் இதுக்கு ஒரு மார்க் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி உங்களுக்கு கொடுக்குது. அப்போ எவ்வளோ லக்கு பாருங்கள் உங்களுக்கு ஓகேங்களா. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்தது 46th கொஷின். 46th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணின் 3/5 மடங்கின் 60% மதிப்பு 36 எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா. இதுவும் ஒன்றும் இல்லை, இதுவும் அப்படியே ஈக்குவேஷனாக எழுதலாம். ஒரு எண்ணு நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அது அப்படியே எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 3/5 மடங்கு, அப்போது 3/5ன்னு போட்டாச்சு. மடங்கின் அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷனில் கண்டினியூவாக தான் வரப்போகுது. அப்போ மல்டிபிள் போட்டாச்சு. 60%, இதை பர்சன்டேஜ்லேருந்து எடுக்கணும்னா டிவைடில் 100 இன் மதிப்பு. இதோடைய மதிப்பு இந்த மொத்த வேல்யூவோடைய மதிப்பு எவ்வளோவா? 36 ஓகேவா. இந்த மொத்தத்தோடைய வேல்யூவோடைய மதிப்பு எவ்வளோவா? 36. அது அவனே கொடுத்துட்டான். இதோட ஈக்குவல்ட்டு அவனே கொடுத்துட்டான். இப்போ இதை அடித்தா என்ன வருது? 3 டேபிளால் அடிச்சிங்கன்னா 12 டைம் ஓகேவா. இது 6th டேபிளால் அடிச்சிங்கன்னா 10 டைம்ஸு, இது 2 டைம்ஸு. இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு. இந்த 5 கேன்சலு. அப்போது எக்ஸ் இன்ட்டு 1/100ன்னு இருக்குது, ஈக்குவல் டு இங்கே 1ன்னு இருக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100 வந்து பார்த்தோன்னா அப்படி மேலே போயிடுச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 100. அவ்வளோதான். இந்த பாருங்கள், ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துட்டான். 35,568 டிவைட் கொஷின் மார்க்குன்னு கொடுத்துட்டு பர்சன்டேஜ் ஆஃப் 650 ஈக்குவல் டு 456 ஓகேவா. இந்த கொஷின் வந்து பார்த்தோன்னா சால்வ் பண்ண சொல்லியிருக்கான். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே எடுத்து ஈக்குவேஷனாக எழுதுங்க. 3,5,5,6,8 டிவைட் பர்சன்டேஜ் வந்து ஈக்குவேஷனை எழுதுனா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? டிவைடில் 100 போடணுமா? இந்த பர்சன்டேஜ் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும் ஓகேங்களா. ஆஃப்னா என்ன பண்ணணும்? ஆஃப்னாலும் மல்டிபிள் தான். இந்த கொஷினில் இன்னுன்னு கொடுத்துடும். அவன் ஆஃப், இது போர்ட் மாஸ் ரூலில் படிப்பீங்க ஓகேங்களா. போர்ட் மாஸில் வர்ற ஆஃப் ஓகேங்களா. 650 ஈக்குவல் டு 456 ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன். இதில் ஃபஸ்ட்டு எதை நீங்கள் அடிக்கணும்னா போர்ட் மாஸ். இதில் ஆஃப்னு இருக்குது இல்லையா, இதுக்கு அடுத்து தான் டிவிஷன் கொடுத்துருக்காங்க, மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டிவிஷன் ஆஃப்ன்றது தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அப்போது ஆஃப் தான் ஃபஸ்ட்டு. இந்த ஆஃப் பதிலாக மல்டிபிள் போட்டேன் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணோம். 0 0 கேன்சல். இதை 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா 13 டைம்ஸ் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஈக்குவேஷனாக அப்படியே எழுதுங்க. 3,5,5,6,8 டிவைடு என்ன வருது? மேலே இருக்குது இந்த 13 கீழே போடல, இந்த 13x/2 ஈக்குவல் டு 456 ஓகேங்களா. அப்போது 3,5,5,6,8 டிவைட் 13x/2 ஈக்குவல் டு 456. இப்போ இது எப்படி எழுதலான்னா, இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். 3,5,5,6,8 டிவைட் 13x/2 ஈக்குவல் டு 456ன்னு கடைசி இது பார்த்தோமா. இதை வந்து பார்த்தோன்னா எப்படி எழுதலாம்னா 3,5,5,6,8 இன்ட்டு இந்த 2 வந்து பார்த்தோன்னா மேலே தூயின் போயிடலாம். 2 மேலே தூயின் 13x ஈக்குவல் டு 456. இது இப்போ அடி கொடுக்கலாம். இதை 13 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிங்கன்னா 2736ன்னு வரும். 2736ஆல் அடிச்சிங்கன்னா
இந்த 13ஆல் அடிச்சிங்கன்னா இந்த ஆன்சர் கிடைக்கும். இது 2ஆல் இந்த ஆப்ஷன் அடிங்க. 2 2 8 ஓகேங்களா. அப்போது என்ன வருது ஆன்சர்? 2736 டிவைட் எக்ஸ் ஈக்குவல் டு 228 ஓகேங்களா. இப்போது இந்தமாரி டிவைடில் ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூ பாருங்கள், இந்த வேல்யூ ஸ்ட்ரெயிட்டாகவே அடிக்கலாம். அப்படியே 228 டைம்ஸு இதை அடிச்சிங்கன்னா வச்சிங்களேன் 12 டைம்ஸ்னு வரும். அப்படி அது தெரியல அப்படின்னா 2 டேபிளால் அடிங்க. 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 114 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1368 ஓகேவா. 1368 வருமா. அதுக்கப்புறம் மறுபடியும் 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா இது 57 வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 684ன்னு வரும். இதை வந்து 57 ஸ்ட்ரெயிட்டாக அடி கொடுத்தீங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்குன்னா 12ன்னு கிடைக்கும் ஓகேங்களா. மேலே 12ன்னு கிடைக்கும், கீழே எக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா 57 அடித்தோம் இல்லையா, அப்போ வந்து பார்த்தோன்னா இங்கே 1 மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, அது புரியலன்னு வச்சிங்களேன், மறுபடியும் அது ரிவைஸ் பண்ணி பாருங்கள். இப்போது டிவைடில் எக்ஸ்ன்னு இருக்குது. டிவைடில் எக்ஸ்ன்னு இருந்தால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் எப்படி போகிறதுன்னு. ஒன்றும் இல்லை, 2 சைடும் மேலே தூக்கின்னு போயிடுங்க. x/12 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு நம்பர் இருந்தால் தான் நம்மளுக்கு பிரச்சனை. இங்கே 1 தான் இருக்குது. அப்போ இது மேலே தூக்கின்னு போனாலும் 1/1ன்னு ஆகிடும் ஓகேங்களா. அப்போது இது கவலை கிடையாது. 1/1 1 தான் ஆன்சர் ஓகேங்களா. அப்போது 12 சாரி ஓகேங்களா. இப்போது இந்த 12 வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எடுத்துகிட்டு போங்க 12 ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ஆன்சர். ரொம்ப இதுவாக இருக்க மெத்தட் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸி தான் ஓகேங்களா. நீங்கள் இது போர்ட் மாஸ்டர் ரூலை படிச்சுட்டு நீங்கள் இதை படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியாகவே புரியும். இது நீங்கள் போர்ட் மாஸ்டர் ரூல் படிக்காத இது படிக்கிறீங்கன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும் ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், 2 இது கொடுத்துட்டு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஒரு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சால்வ் பண்ணிடலாம். 48th கொஸ்டின் ஓகேங்களா. 640இல் 45% ப்ளஸ் 450இல் 64% ஈக்குவல் டு 1440இல் -% அப்படின்ட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. இது அப்படியே ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷனை எடுத்து எழுதுங்க. 640 இல்லைன்னா மல்டிபிள் போட்டுங்க. 45%லேருந்து எடுக்கணும்னா டிவைடில் 100 ப்ளஸ் 450 இன்னில் வந்தால் மல்டிபிள் போட சொல்லியிருக்கேன். 64% இது வேல்யூ எடுத்தேன்னா டிவைடில் 100 ஈக்குவல் டு ஈக்குவல் டு 1440இல் x% ஓகேங்களா. இதுதான் கேட்டிருக்காங்க. அந்த இது வந்து அழிச்சிட்டேன், ஏன்னா பேஜ் ரொம்ப பெருசாக போகுது, அதனால் இந்தமாரி எழுதிக்கணும் ஓகேங்களா. இந்த கடைசி புரியுதுங்களா. 1440இல் -% ஓகேவா. பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, ஆனால் நம்ம வந்து பார்த்தோன்னா ஈக்குவேஷன் எழுதுனா டிவைடில் 100 போட்டு தான் எழுதுகிறோம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இதுக்கு கேன்சல் கொடுக்கலாமா, எப்படி கேன்சல் கொடுக்கலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது 9 டைம்ஸு, இது 20 டைம்ஸ். 5th டேபிளால் அடிச்சிங்கன்னா ஓகேங்களா. இது 0 0 கேன்சல் ஆகிடும். இது 2 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 32 ஓகேங்களா. 32 கிடச்சிச்சிங்களா. அதுக்கடுத்தது அதுவும் இதேமாரி பாருங்கள், 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இதை 5th டேபிளால் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இதை 9th டேபிள் ஓகேங்களா. சாரி 9 5 சார் 45 5th டேபிளால் அடி கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்தது இதை 2 டேபிளால் அடி கொடுத்தீங்கன்னா 32 வந்துடுச்சா. அப்போ 32 × 9 ப்ளஸ் 32 9 × 39 இங்கே 9 × 32 ஓகேங்களா. 32 × 9 அப்புறம் இங்கே 9 × 32 ரெண்டுமே ஒரே இது வேல்யூவாக கிடச்சிச்சு. அடுத்தது பாருங்கள், ஈக்குவல் டு இந்த 0 0 கேன்சல் ஓகேங்களா. இதை 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, இதை 72 டைம்ஸ் ஓகேவா. அப்போ 72x/5 ஓகேங்களா. 72x/5ன்னு வருது. இப்போது 32 × 9 மல்டிபிள் பண்ணால் என்ன வேல்யூ கிடைக்குது, 288ன்னு கிடைக்குது. 288 இங்கேயும் 288 தான் வரும். ஈக்குவல் டு
72x/5 ஓகேவா. அப்போது இதோடைய டோட்டல் வேல்யூ என்னென்னா 576 = 72x/5 ஓகே. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா. இப்போது இந்த 72 இது கூட அடி கொடுக்கலாம். அடி கொடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். 2 டேபிளாலே கேன்சல் பண்ணலாம். 2 டேபிளால் கேன்சல் பண்ணால் 36. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 288 ஓகேவா. இதை மறுபடியும் இது பண்ணிங்கன்னா இங்கே 18 வருது, இங்கே 144. இதை இது பண்ணிங்கன்னா 9 கிடைக்குது, இங்கே 72 கிடைக்குது. 9 8s are 72 ஓகேங்களா. 9 8s are 72. அப்போது 8 = x/5 ஓகே. 8 = x/5 தான் கடைசியாக வேல்யூ கிடைக்குது. இருங்க, மறுபடியும் உங்களுக்கு புரியாத போயிட்டு போகுது, தெளிவாக சொல்கிறேன். இந்த 72 இதிலிருந்து தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். 72 36 இதை 2 இது அடிச்சிங்கன்னா 288 ஓகேங்களா. இதை 18 டைம்ஸ் வருதா, இது 1444. இது 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 9. இது வந்து பார்த்தீங்கன்னா 72. இது 9 வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலாமா. 9 8s are 72. அப்போ 8 = x, மேலே எல்லாம் அடிபட்டுச்சு, எக்ஸ் தான் இருக்குது. அப்போது x/5 ஓகேங்களா. இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு தூக்கிட்டு போங்க. 5 வந்து இங்கே 5ன்னு இருக்குது ஓகேங்களா. 5ன்றது இருக்குது, இங்கே 5ன்றது, இந்த 5 இந்த சைடு தூக்கின்னு போனால் 5 8s are 40. x = 40. இதுதான் ஆன்சர். இந்த 5 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தூக்கின்னு போனீங்கன்னா 5 = 40 ஓகேங்களா. புரியலனா மறுபடியும் ஒரு டைம் அதை பாருங்கள், ரிவைஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அந்த சம்மோடைய மாடலில் தான் வருது. இதை அப்படியே போட்டுருங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்தேன் இல்லையா, அந்த சம்மோடைய மாடலில் தான் வருது. இதை போட்டுட்டு 49th கொஷினுக்கான ஆன்சர்னு கமெண்டில் போடுங்க ஓகேங்களா. இதில் டிக் பண்ணிகிட்ருக்கு, இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு. அதுக்கு அடுத்தது இதுவும் பாருங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.5% கொடுத்துருக்காங்க. அதனால் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. 50th கொஷின் ஓகேங்களா. 50th கொஷின் பார்க்கலாம் ஓகேங்களா. 578இல் 15% ப்ளஸ் 644இல் 22.5% = கொஷின் மார்க் அப்படின்னு கொடுத்துட்டான் ஓகேங்களா. அப்போ என்னன்னு பார்க்கலாம். 578 இல் மல்டிபிள் 15%, இது ஈக்குவேஷனில் எழுதுன்னா 15/100 ஓகேங்களா. ப்ளஸ்ன்னு கொடுத்துட்ருக்கான். ப்ளஸ்ன்னு கொடுத்துட்டு 644 ஓகே. 644இல் 22.5% டிவைடில் 100 ஓகேங்களா. ஈக்குவேஷனில் எழுதுன்னா அந்தமாரி எழுதிக்கணும் ஓகேங்களா. = எக்ஸு, இதுதான் கொடுத்துருக்காங்க கொஷினில். இப்போது இதுக்கு அடி கொடுக்க போகிறோம். இந்தமாரி பாயிண்ட் வந்துடுச்சுனாலே இந்த பாயிண்ட் எடுக்க என்ன பண்ணணும்னா டிவைடில் ஒரு வேல்யூ, ஒரு ஜீரோவை சேர்த்துக்கணும் ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும்னா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா கேன்சல் ஆகிடும். இங்கே டிவைடில் ஜீரோ சேர்த்ததுனால அதோடைய ஆப்போசிட்டில் டிவைடில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஜீரோ சேர்த்துட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை எடுத்துடலாம் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இதை 5th டேபிளில் அடிங்க. 3 டைம்ஸ் வருமா, இது 20 டைம்ஸ் வரும். அதுக்கு அடுத்தது இதை 5th டேபிளில் அடிக்கலாமா. 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா என்ன வருது, ஐயோ இது அழிஞ்சிச்சா, 225. 5 4s are 20, 5 5s are 25 ஓகேங்களா. அடுத்தது இது 5th டேபிளில் அடிச்சிங்கன்னா 10 2 5 2 10, அப்போது 0 0 ஓகேங்களா. அடுத்தது இதை 9 டைம்ஸ் 5th டேபிள் அடிச்சுன்னா 9 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இந்த 0 அப்படியே வந்துடுது ஓகேங்களா. நான் இங்கிலீஷ் மீடியம், அதனால தான் கொஞ்சம் இதுவாகுது, தமிழில் சொல்ல முடியல ஓகேங்களா. இதை 2 டேபிளால் அடிங்க. 20 டைம்ஸு, இது 322 ஓகேங்களா. 322ன்னு வரும். 2 டேபிளால் அடிச்சிங்கன்னா 322ன்னு வரும். அதுக்கடுத்தது இது பாருங்கள், இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா 1/20 1/20ன்னு வந்துச்சு. அப்போது நம்ம அப்படியே அந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா. 1/20ன்னு நம்ம வந்துச்சு. அப்போது இது ரெண்டுத்துலேருந்து 1/20. இதுலேயும்
இப்போது 578 இன்ட்டு 3/20 வந்துருச்சு. இது 322/20. இதுக்கப்புறமும் இதை கேன்சல் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு காமன் நம்பர் ஒன்று கிடச்சிச்சு. அதனால் வந்து பார்த்தோன்னா அதை வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டு 578 இன்ட்டு 3 578 இன்ட்டு 3 ப்ளஸ் 322 இன்ட்டு என்ன வரும் மேலே 9ன்னு இருக்கா, அப்போ 9ன்னு போட்டாச்சு. ஓகேங்களா, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸு கிடச்சிரும். ஓகேங்களா, இப்போது 1/20 இதோடைய வேல்யூ என்னென்னா 1734 இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2898. ஓகேங்களா, ஈக்குவல் டு எக்ஸு. இப்போது அடுத்த பேஜில் பாருங்கள், இந்த கடைசி இது அப்படியே இது பண்ணிங்க. அடுத்த பேஜில் பாருங்கள், இந்த பாருங்கள், இதுதான் கடைசி இது. இதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், கடைசி ஸ்டெப் இதுக்கு முன்னாடி பேஜில். ஓகேங்களா, அப்போது 4632/20. ஓகேங்களா, ஈக்குவல் டு எக்ஸு. இதை 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா என்ன வருது, 2316 ஈக்குவல் டு எக்ஸ். ஓகேங்களா, இங்கே டிவைடில் 10ன்னு இருக்குது, இது 10ன்னு வரல, 2 டேபிளில் அடிச்சிங்கன்னா. இப்போது இது ஒரு பாயிண்ட் தள்ளி இந்த டிவைடில் 10 இருந்தால் என்ன பண்ணோம், மேலே ஒரு பாயிண்ட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுமா, அதாவது இங்கே மேலே இருக்கிற வேல்யூ வந்து குறையும். டிவைடில் 10 இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நம்பர் வந்து குறையும். இப்படி வச்சா, இப்படி பாயிண்ட் வச்சுன்னு போனால் அதிகமாகும். அதனால் இப்படி வைக்கிறோம். அப்போ என்ன வரும், 2316. இது அப்படியே எழுதிங்க. இந்த மெத்தட் தெரியும் இல்லையா, நான் பார்ட் 1ல் சொல்லியிருக்கேன். இந்த மெத்தட் பாருங்கள். இந்த இப்படி வச்சுட்டு போனீங்கன்னா அதிகமாகும். அப்போது டிவைடில் இருக்கிறதுனால, அப்போ டிவைட் பண்ணால் என்ன ஆகும், வேல்யூ வந்து பார்த்தோன்னா கம்மி தான் ஆகும். அப்போ 231.6. ஓகேவா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். 51th சம் பாருங்கள். இதே மாடல் தான் இதுக்கு முன்னாடி போட்டது. இந்த பாயிண்ட் வச்சு வந்துச்சுன்னா சொன்னேன் இல்லையா, அது எப்படி எடுக்கிறது, எப்படி கேன்சல் பண்ணுறதுன்றது. இதே மாடல் தான் இது. நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ரொம்ப பெருசாக போகும். ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் கால்குலேஷன் நீங்களாக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஓகேங்களா, இது பண்ணி ஆன்சர் வந்து போடுங்க. 51th கொஷினுக்கு ஆன்சர் வந்து போடுங்க. அதுக்கு அடுத்தது 52 கொஷின். ஓகே, 52 கொஷின் பாருங்கள். இது ஈக்குவேஷனாக அப்படியே எழுதலாம். P பர்சன்டேஜ் ஆனது 36 எனில் Pஐ காண்க அப்படின்னு கேட்குறாங்க. இது அப்படியே ஈக்குவேஷனாக இருங்க. P பர்சன்டேஜ் எடுக்க என்ன பண்ணோம், டிவைடில் 100 ஆனது அப்படின்னா இதோடைய வேல்யூ இது எப்படி ஆகுது அப்படின்னா 36ன்னு ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் Pயோட இது என்ன, P × P ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த 100 வந்து இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா மல்டிபிள் மாறுமா, அப்போது 3600. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா P ஸ்கொயர் இருக்கா, இந்த சைடு வந்துச்சுன்னா ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும், 3600. ஓகேங்களா, இதோட ரூட் எடுத்திங்கன்னா என்ன வரும்னா 60 அப்படின்ட்டு வரும். ரூட் எடுத்திங்கன்னா இதோடைய வேல்யூ 60. P ஈக்குவல் டு 60. ஓகேங்களா, நீங்கள் அப்படி இல்லை, ரூட்டு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எடுக்க தெரியாது அப்படின்னா இங்கே 36 P ஈக்குவல் டு 36 ஈக்குவல் டு ஐயோ கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா, P ஈக்குவல் டு 36 × 100 அப்படின்னு வருதா, 36 × 100 அப்படின்னு வருதா, P ஸ்கொயர் ஈக்குவல் டு. இப்போது இது ரூட்டு உங்களுக்கு டக்குன்னு எடுக்க தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் இல்லை, இதுக்கு 6ன்னு வருது, இதுக்கு ரூட் எடுத்தால் 36க்கு ரூட் எடுத்தால் என்ன வருது, 36க்கு ரூட் எடுத்தால் 6ன்னு வருமா, 100க்கு ரூட் எடுத்தால் 10ன்னு வரும். அப்போது 6 × 10 P ஈக்குவல் டு 60. ஓகேங்களா, இப்படியும் எழுதலாம். டக்குன்னு ரூட் எடுக்க தெரிலனா ஓகேங்களா, ஒன்று பிரித்து அதை அப்படியே பார்த்து இது பண்ணுங்கள். ஏன்னா இது ரெண்டுமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் ஈஸியாக போடலாம். ஈஸியாக போடுறதுக்கும் அந்த கஷ்டமாக போடுறதுக்கும் ஸ்டெப்பு வந்து பார்த்தோன்னா நிறைய இது டிஃப்ரெண்ட் ஆகும். உங்களுக்கு அந்த நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் போட்டு. இதுக்கு முன்னாடி கொடுத்த மாடல் தான் இது. என்ன 53 கொஷினு, n இன்னுனா மல்டிபிள்,
n பர்சன்டேஜ் அப்படின்னா n/100 ஈக்குவல் டு 64. ஓகேவா? அப்போ n ஸ்கொயர். ஓகேவா? இது ரெண்டுமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது. அப்போ 64 × 100 இது ரெண்டுமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது. நீங்கள் மல்டிபிள் பண்ணி போகணுன்னு அவசியமே கிடையாது. அப்போ n ஈக்குவல் டு √64 × 100. ஓகேவா? இந்த 64க்கான ரூட் என்ன, ரூட்டோடைய வேல்யூ என்ன, 8. இந்த 100க்கான வேல்யூ என்ன, ரூட் வேல்யூ என்ன, 10. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள், 80. ஓகேங்களா? 80 தான் இதோடைய ஆன்சர். அடுத்த கொஷின் பார்க்கலாம். இதுமாரி இன்னுன்னு கொடுத்துட்டு இதில் ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறான். ரேஷியோ கண்டுபிடிக்க சொல்கிறதுக்கு இது எப்படி போடுறதுன்னு பாருங்கள். எக்ஸின் 30% என்பது ஒய்யின் 60%க்கு சமம் எனில் அதாவது எக்ஸ் ரேஷியோ ஒய். ஓகேங்களா? இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கும் ஒன்றுமே இல்லை, அதை அப்படியே ஈக்குவேஷனாக அப்படியே எடுத்து எழுதுங்க. எக்ஸ் இன்னா மல்டிப்ளிகேஷனு. ஓகேங்களா? அது 30%லேருந்து ஈக்குவேஷனாக மாறினா 30/100. 80 இதோடைய வேல்யூ என்பது தான் என்னன்னா ஒய் இன்னுனா மல்டிபிள் 60%. முடிஞ்சு போச்சா? இந்த 30 அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக 30 டேபிளால் அடிக்கலாமா? இது 2 டைம்ஸு. இந்த 100 கேன்சல் ஆகிடுச்சு. எக்ஸ் இன்ட்டு இந்த சைடு எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு 1. ஒய் இன்ட்டு 2. ஓகேவா? ஒய் இன்ட்டு ஏன்னா அங்கே 2 இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இது எப்படி எழுதுனா இந்த இடத்துல தான் எல்லாருமே தப்பு பண்ணுறது. எக்ஸ் 1ன்னு போட்டுருவானுங்க, ஒய் வந்து பார்த்தோன்னா 2ன்னு போட்டுருவானுங்க. இது அந்தமாரி எழுதக்கூடாது. x/yன்னு எடுத்துகிட்டு வாங்க. இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா ஒய்ன்னு வந்துடுமா? இந்த 1 வந்து பார்த்தோன்னா இந்த சைடு போகும். அப்போ 2/1. அப்போ எக்ஸுக்கு நேராக 2, ஒய்க்கு நேராக ஒய்க்கு நேராக 1. அப்போ எக்ஸு ஒய் 2:1. ஓகேங்களா? இந்த ஆன்சர் புரியுதுங்களா? புரியலாம், மறுபடியும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த சம்மும் நீங்கள் ஹோம்ஒர்க் போடுங்க. ஏன்னா மைனஸ்னு வருது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். 55th கொஷின். இது ஹோம்ஒர்க் போட்டு இது நீங்கள் ஆன்சர் போடுங்க. ஓகேங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கு அடுத்தது 56th கொஷின். 56th கொஷின் பாருங்கள். பாருங்க, இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸி தான், ஆனால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய கொஷின்ஸ். ஓகேங்களா? 40 kgயின் 0.75% மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தமாரி கொஷின் வந்துச்சுனாலே கேஜி, மீட்டர் இந்தமாரி கொஷின் வந்துச்சுனாலே ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். அதே யூனிட் இருக்கா இல்லை வேறு யூனிட் இருக்கான்னு பாருங்கள். அதே யூனிட் இருக்கா இல்லை வேறு யூனிட் இருக்கான்னு பாருங்கள். இதில் கேஜின்னு இருக்குது, ஆப்ஷன்லேயும் கேஜின்னு இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நம்ம மாற்ற தேவையில்லை, யூனிட் கன்வர்ஷன் பண்ண தேவையில்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுடலாமா? அப்போ 40 kgயின் நான் என்ன சொன்னால் மல்டிபிள் போட்டு சொன்னேன். 0.75%. 0.75%ன்னு போட்டாச்சு. டிவைடில் 100 ஈக்குவேஷன் எழுதுறதுனால இப்போது இந்த பாயிண்ட்டை வந்து பார்த்தோன்னா எடுக்கணும். 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் இருக்குது. அப்போது கீழே டிவைடில் 2 நம்பர் போட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துடலாம். ஓகேங்களா? இப்படி இருக்குது. இப்போது இதை கேன்சல் கொடுங்க. 0 இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போது 25 டைம்ஸ் அடிச்சிங்கன்னா 75 அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 40 டைம்ஸ். ஓகேங்களா? இது 4th டேபிளால் அப்படியே அடிச்சிங்கன்னா இது 10 டைம்ஸ். ஓகேவா? ஆன்சர் நான் 3/10ன்னு வருதா? இப்போது கீழே டிவைடில் 10ன்னு இருக்குது. அப்போது மேலே என்ன வரும்? 0. நம்பர் தள்ளி பாயிண்ட் வருமா? அப்போ 0.3 தான் ஆன்சர். ஓகேங்களா? 0.3 kg தான் ஆன்சர். இதுவும் ஹோம்ஒர்க் போட்டுருங்க. 57th கொஷின். 57th கொஷினும் அதே தான். 4598 95% யாது? அப்படியே மல்டிப்பிளில் எழுதிட்டு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 57th கொஷின் கமெண்டில் போடுங்க. அடுத்தது 200ல் 1/2% என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது போடுறேன். 200ல் 1/2% என்ன அப்படின்னா டிவைடில் 100ன்னு வருமா? ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடி சொல்லிடுறாங்க. கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம்.
இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ 200ன்னு இருக்குது. 200ன்னு இருக்கா, இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிங்க. அப்படியே எழுதிக்கிட்டு 200 அப்படியே எழுதிக்கின்னு இதுக்கப்புறம் இந்த 1/2ன்னு எழுதிங்க. இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைடில் இருக்குது. இது மல்டிபிள் எடுத்துன்னு போனால் என்ன ஆகும்னா இங்கே 1 இருக்க மாரி, அப்போது இந்த 1 மேலே போயிடும், தலைகீழே போகும். அப்படியே இது இங்கே கீழே டிவைடில் ஏதாவது ஒரு இது இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஓகேங்களா, அப்படி மேலே போனால் என்ன ஆகும்னா தலைகீழே மாறிடும். ஓகேங்களா, இந்த 0 கேன்சல், 0 கேன்சல், 2 கேன்சல், ஈக்குவல் டு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது 1 தான் கிடைக்குது. ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ரொம்ப எவ்வளோ கிரிட்டிக்கலாக போட்டோம், கடைசியாக 1ன்னு வந்துச்சு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது 5 இந்த கொஷின் போட்டுறீங்களா? இந்த கொஷின் ஆல்ரெடி பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, 59th கொஷின், இது சால்வ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது இதை பாருங்கள், 60th கொஷின் பாருங்கள். 25% என்பது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25% என்பது யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அது இருக்கிறத தான் ஈக்குவேஷனாக எழுதுகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த கொஷின் உங்ககிட்ட இருக்குது, அது ஈக்குவேஷனாக எழுதுகிறோம். ஓகேங்களா, இதை அப்படியே நீங்கள் பாயிண்ட்டு நீங்கள் மல்டிபிள் பண்ணி அப்படியே பாயிண்ட் போட்டாலும் சரி, இல்லை அடித்து போட்டாலும் சரி, ஒரு வேல்யூ தான் வரும். நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா பெருசாக போகும் வேல்யூ. அதனால் என்ன பண்ணுங்கள், மேலே ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 25 × 25 என்ன வரும்? 625ன்னு வருமா? 625ன்னு வருதா? 625 டிவைடில் 4 0. ஓகேங்களா, 4 0, 100 × 100. ஓகேங்களா, அப்போ 4 0 வந்துச்சு. இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற வேல்யூக்கு நம்ம எழுதுகிறோன்னா 4 வேல்யூ தள்ளி பாயிண்ட் வரணும். ஓகே, 4 வேல்யூ தள்ளி பாயிண்ட் வரணும். ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரி, இந்த 4 0க்கு சமம். அப்போ பாருங்கள், மேலே இருக்கிற வேல்யூ வந்து பின்னாடி இருந்து எழுதலாமா? 5 2 6, இங்கே கேப் இருக்குது, அப்போ 0 பாயிண்ட். ஓகே, இது மெத்தட் புரியுதா? இந்த மெத்தட் புரியலனா ஒன்றும் இல்லை, மறுபடியும் பாருங்கள். 6 to 5ன்னு வந்துடுச்சு, டிவைடில் 4 0 இருக்குது. ஓகேங்களா, இந்த 4 0க்கு எப்படி ஆப்ஷனாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு சிலர் தெரியாதவங்க இருப்பீங்க, தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க பாருங்கள். இந்த 4 0க்கு 4 கோடு கிழிச்சுங்க, 4 கோடு கிழிச்சுன்னு இதுக்கு முன்னாடி 0 வச்சுருங்க. வேல்யூ வந்து இங்கே இருக்கிற வேல்யூ எடுத்து எழுதும் போது பின்னாடி இருந்து தான் எழுதணும், முன்னாடி இருந்து எழுதிடக்கூடாது. முன்னாடி இருந்து எழுதிங்கன்னா நீங்கள் இந்தமாரி போடுறதே தப்பு. ஓகேங்களா, 5 2 6 ஒரு கேப் இருக்குது, அப்போ அந்த 0ன்னு சேர்த்துங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 61 கொஷின் பாருங்கள். 61 கொஷின், 400 இன்னுனா மல்டிபிள் 30%, அது ஈக்குவேஷனில் எழுதினீங்கன்னா டிவைட் 100, மதிப்பின் 25%. ஓகேவா, அப்போது மதிப்பின் இன்னுன்னு வந்துச்சு, அப்போது அதோடைய மல்டிபிள் தான் கேட்குறான், அப்போது மல்டிபிள் பண்ணிங்க. ஓகேங்களா, இப்போ 0 0 கேன்சல், 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இதை 25 டேபிளால் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு, இந்த 4 கேன்சல், அப்போ ஆன்சர் என்ன வருது? 30%. இந்த 30% தான் ஆன்சர். ஓகேங்களா, இதோட இந்த மாடல் முடியுதுன்னு நினைக்கிறேன். இதோட இந்த மாடல் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள், மாடல் வைஸ் மேக்ஸம்ஸ் போட்டுட்ருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா, நீங்கள் இதை கண்டினியூவாக பாருங்கள். நான் டெய்லி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேங்களா, நன்றி.